ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டைட்டில் வந்து மேங்கோ பார் விலாகுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமாங்க, இன்றைக்கி நான் வந்து வேறு ரெசிபி செய்ய போய் அது வந்து வேறு விதமாக உருவெடுத்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று கையில் கிடச்சிருச்சு. அதான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஊறுகாய்க்கு வந்து கட் பண்ணி வச்ச மாங்காய், பட் ஊறுகாய்க்கு வந்து வேறு மாங்காய் கிடச்சிட்டதுனால இதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லாமல் சரி மேங்கோ பார் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம நார்மலான மேங்கோ பார்லாம் செய்கிறப்போ வந்து மாங்காய் வந்து வேக வச்சுட்டு கட் பண்ணி அப்புறம் வந்து அதை மிக்சியில் ஒரு ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸ் எல்லாம் செய்வோம். சக்கரெலாம் சேர்த்து இன்றைக்கி தோல் எனக்கு மாங்காய் வந்து தோலோட கட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஊறுகாய்க்கு, அதனால 1க்கு 2 வெளியாகிடுச்சு. மாங்காய் வந்து நல்லா வந்து மசிகிற அளவுக்கு வேக வச்சுட்டு அப்புறம் அதுலேயே அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மசிச்சு எடுத்தேன். ஆனால் இது 1க்கு 2 வேலையாக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதை எடுக்கிறக்குள்ளே. இப்போ எல்லாத்தையும் ஒரு வழியாக எடுத்து முடிச்சுட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தானே ஒட்டாமல் வரும். அதுக்காக அதுலேயே வந்து தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய இதோட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது, எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த கார்னர் எல்லாமே வந்து நம்ம மேங்கோ பார் சாப்பிடும்போது உறிஞ்சி வரும் இல்லையா, ஒட்டி அந்த மாதிரி வர்றப்போ தான் நம்ம எடுக்கணும். இன்றைக்கி நான் வந்து போட்டு ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு வேறு, அதனால கிண்டிகிட்டே இருந்துட்டேன். நமக்கு இதில் சாட்டிஸ்ஃபைங்கே என்ன தெரியுமா, அந்த கலர் வந்து மாறும் பாருங்கள். நம்ம அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணால் தான் அந்த கடையில் உள்ள அந்த இது கிடைக்கும், அதாவது அவங்க வச்சுருக்கிற மாதிரி அந்த டெக்ஸ்சரில் பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் நம்ம ஃபுட் கலர் பிடிக்காதவங்க நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஊறுகாய்க்கு போட்டிருந்தாலும் நல்லா வந்திருக்குமான்னு தெரியலை, ஏன்னா வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையிலே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து தோசை நம்ம ஊற்றுவோலையே அந்த மாதிரி எல்லா பக்கமும் மெலிசாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் காய வச்சு காமிக்கிறேன். இந்த மேங்கோ பார் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து 90s கிட்ஸ் தீனிலே வந்து இது ரொம்ப ஃபேவரட்டான தீனின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து வயிற்றுக்கு சாப்பாடு மாதிரிலாம் சாப்பிட்ட காலங்கள் நிறைய இருக்குது. இப்போது 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தா ஒரு கட் பண்ணிக்கிட்டேன், ஒரு கத்தி வச்சு கட்டமாக கட் பண்ணியாச்சு. நம்ம அப்படி கட் பண்ணலைன்னா கூட வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி ஸ்ட்ரிப்பாக எடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்ம தீனி தேடுறப்ப எடுத்து சாப்பிட்லாம். நிஜமானுமே போக வர்றப்பெல்லாம் கூட நான் சாப்பிட்ட காலம் போய் இப்போ என் பிள்ளைங்க வந்து பசங்க வந்து எடுத்து போக வர வந்து நான் நினச்சேன் இது 1 வீக் 10 days இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து 3 நாள் 4 நாள்லேயே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. நிஜமாக வந்து ஏதோ செய்ய போய் ஆனால் சூப்பராக ஒரு மேங்கோ பார் கிடச்சிருச்சு. இந்த vlog இதோட முடிஞ்சிருச்சு.